நான் ஆட்சி பொறுப்பு ஏற்க என் அமைச்சர் அளித்தது தந்திரம். நள்ளிரவு 12 மணி நான் உறங்கிக் கொண்டிருந்த நேரம் தட்டி எழுப்பினான். என்னவென்று கேட்டேன். பருமன் உழைப்பது மந்திரிக்கிறார் என்று வார்த்தையினேன். இந்த நாட்டை உங்கள் தந்தைக்கு பின்னால் சித்தர்கள் கையாள வேண்டும் என்ற ஆசை. ஆனால் உங்கள் தந்தைக்கு பின்னால் இந்த நாட்டை ஆளக்கூடிய வலிமை, ஆற்றல், திறமை அனைத்தும் உனக்கே உண்டு. நீயே பதவியேற்க வேண்டும் என்று சொன்னார். மூத்தோர் சொல்லும் முயலி காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்பார்கள். அதை தடுத்து கொண்டு நள்ளிரவு வேளையிலே மூத்தவராகிய பருமன் உழைக்கின்ற மந்திரியின் பேச்சை கேட்டு விழித்திருந்து நீராடி நெற்றியிலே சூரிய திலகமிட்டு வண்ணப்பட்டாடை உடுத்தி என் தந்தையில் வாழ் வீசிக்கொண்டு அண்ணன் நடைபோட்டு அதிகால சூரிய உதிக்கும் நேரத்திலே நான் சபைக்கு பதவியேற்கின்ற வருவது என் நாட்டு இசைக்கலைஞர்கள் இசை மங்களம் முழங்க நாட்டின் பொறுப்பேற்றிருக்கின்றன 3 கையாண்டால் உலகத்தையும் வாழ்வதற்கு சமம் என்றார். என்னவென்று பார்த்தால் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உற்ற சிநேகிதராக இருந்தாலும் விவசாய பெருங்குடி மகனாக இருந்தாலும் நாட்டில் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவன் மட்டும் தர்மம் இருக்கிறானால் உன் மனது கண்ணால் நீ உரைக்க வேண்டிய நீதி எவன் பக்கம் நீதியோ நீதியை மட்டும் தர்மத்தை மட்டும் உண்மை மட்டும் பேசி என்று சொன்னது. இரண்டாவது, யாராக இருந்தாலும் உற்ற சகோதரர் இருந்தாலும் அதே விவசாய பெருங்குடி மகனாக இருந்தாலும் தவறு செய்து விட்டால் தன்னையே மறந்து இடதுகள் வாயிலாக வாழெடுத்து வலதுகாலாய் வெட்டி வீழ்த்து வருகிறார். இரண்டாவது. மூன்றாவது, ஆன்மீக கருத்தோடு மக்களின் அன்போடு ஆசையோடு பொறுப்பேற்றுக் கொண்டதான் இப்போது அமைச்சரை கணிக்கின்றேன். யார் இங்கே? தாங்கள் எப்படி தெரியுமா வாழ வேண்டும்? எப்படி? கருவிலே திருவுடையாளர் கனிவான நட்பு வேண்டும். காசுபட ஆசைகளில் பேசியதை போல் நடிக்கின்ற பரவாறு புத்தி வேண்டும். மறுபடியுமான் போல் ஒரே ஒரு மனைவி தனக்கு மனையாட்சியாகவே வாழ வேண்டும். இருளகல மருளகல இந்த உலகத்தை ஆதிக்கம் செய்கிறாரே அன்னை பராசக்தி, அந்த ஆதி பராசக்தி அருள்விட்டு இவ்வுலகில் கலை வேந்தனாக கலை செம்மனாக கலை செல்வமாக அருள்கராட்சியமும் நம்ம எல்லாம் காத்துக் கொண்டிருக்கும் சங்காரமூர்த்தி ஐயா அவர்களுடைய அருள்கராட்சியமும் இன்று வரையில் அல்ல இனிமேலும் எனக்கு மட்டுமல்ல நமது நாட்டு மக்களுக்கும் தாங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்பது எனது எண்ணம். அப்படியே இதுவரையில் அந்த ஆசை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நல்ல உள்ளம் இருக்கும் வரை, நல்ல உள்ளம் நல்ல செயல்களை செயல்படும் வரை இறைவன் அவர் பக்கம் இருப்பார். ஆனால் இறைவன் எடுக்கின்ற பொழுது துன்பத்தை தருவார். ஏன்? ஆண்டவன் அப்பொழுதுதான் அவனிடத்தில் இறங்குகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இறங்குகிறான் என்று சொல்வதை விட இவன் எதையும் சந்தித்து சமாளிக்க திறமை இருக்கிறதா என்பதற்கு துன்பத்தை தருகிறான். அந்த துன்பத்தின் எல்லையை படிப்படியாக அவன் கடந்து விட்டால் உச்சி அடைகிறான். அப்படி உச்சி அடைகின்ற பொழுது அவனுக்கு முக்தி அளிக்கப்படுகிறது. நீதி தர்மம் நியாயம் தெய்வம் அவன் இந்த நாட்டை அல்ல உலகத்தை ஆளுகின்ற ஆற்றல் இறைவன் கொடுக்கின்றான். அப்பேற்பட்ட விஷயத்திலே வேதம் மோதிடும் வேதியல் கோர்மனை நீதி
நீதி தவறாத மன்னர்களுக்கு ஒரு மழை, கற்புள்ளம் படைத்த மங்கைகளுக்கு ஒரு மழை, 3 பருவமழைகள் காலங்கள் தவறாமல் பெய்து என் நாட்டு மக்கள் இடக்கூடிய செல்லல்கள் சிறந்து விளைந்து மக்கள் பசியின்றி வாழ்கிறார்கள். நமது நாட்டில் மாதம் 3 மழை பொழிந்து வேளாண்மை சிறப்புற்று குடிமக்கள் அனைவர்களும் சுகமாக வாழ்ந்து வருகிறார்கள். அதில் எவ்விதமான குறைபாடும் கிடையாது மன்னா. இதுவரையில் தாங்களிடத்தில் எந்த விதமான குறைபாடுகளால் வந்திருக்கிறதா? அப்படி வர விட்டிருக்கின்றோமா? தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம் 3 ஆலயங்கள், திருமஞ்சன உச்சிக்காலம், காலசந்தி, அத்திரதி, தாயகத்தில் சொல்லக்கூடிய 6 கால பூஜை. ஒரு கோயில் 6 கால பூஜை, 6 வேளை பூஜை நடக்கின்ற பொழுது இரவிலே நடக்கின்ற பள்ளிகளை பூஜை. இத்தனை பூஜையும் எல்லோராலும் காணவிட்டாலும் பள்ளிகளை காண வேண்டும், உள்ளியை நிறை வேண்டும், உற்றார் உயர்ந்திட வேண்டும். சற்றைய யானும் தலைத்திராது கற்றை விளைந்து கைத்தாயை பெற்று கட்டத்தால் கைகொண்ட காவியத்தின் ஓவியமே, இந்த மண்ணில் பிறந்த நாயகமே, இந்த நாட்டின் வல்லமை பிடித்த தெய்வமே. அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு 6 கால போய் நடந்து இறைவனை மக்கள் எந்த நேரம் தவித்து பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சத்துரு சங்கார மூர்த்தி இந்த கலைஞர்கள் இந்த உலகத்து மக்களையும் என்றென்றும் நீடோடி வாழ வைப்பார்கள். நமது நாட்டில் தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணுலயம் ஆகிய 3 ஆலயங்களிலும் 6 கால பூஜை அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் எவ்விதமான குறைபாடுகளும் கிடையாது பிரபு. அமைச்சர் என்றால் இப்படி இருக்க வேண்டும் பிரபு. கேட்ட கேள்விக்கு மனிதர்ந்த வெள்ளம் போல் திரண்டு ஓடி வந்து குளத்தை நிரப்பியது போல என் இதயத்தின் பள்ளத்தை எல்லாம் கேட்ட கேள்வியால் நிரப்பிவிட்டு மீண்டும் வாழ்வு. தங்கள் சித்தம் தாங்களை போன்றவர்களிடத்தில் ஒருவன் அமைச்சராக வேலை பார்க்க வேண்டும் என்றால் அவன் உண்மையிலேயே சிறந்த நுட்பம் கொண்டவனாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆள வேண்டும் என்றால் அந்த மன்னனுக்கு எவர் முதல் சொந்தம்? முதல் சொந்தம் நாட்டு மக்கள். அமைச்சர்கள், கடவுள், அவருடைய நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இல்லைன்னா என்னை விட பெரியவர் தாங்கள் தான் கூற வேண்டும். ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆள வேண்டும் என்றால் அவன் நீதியோடு வாழ்ந்தால் போதாது, அவனுக்கு தெய்வத்தை இருந்தால் போதாது, மக்களின் அன்பு அரவணைப்பு இருந்தாலும் போதாது, எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் போதாது. யார் தெரியுமா முதலில் அவன் வணங்க வேண்டியவன்? எல்லை காவலன். தாயை பிரிந்து, தன் தந்தையை பிரிந்து, மூத்த மனைவியை பிரிந்து, உடன் வாழ்ந்த மனைவியை பிரிந்து, பெற்றெடுத்த குழந்தையை பிரிந்து, நாட்டுக்காக எல்லையிலே கண்விழித்து வாழ்வுரிமை எதிரிகள் எப்பொழுது எல்லையிலும் கால் வைக்கக் கூடாது, இந்நாட்டை சீரழிக்க கூடாது என்று விழித்தவன் இருக்கிறானே, அவன்தான் என்னை பொறுத்தவரை முதல் தெய்வம். நமது நாட்டு படை வீரர்களை சொல்கிறேன். நிச்சயமாக, அதாவது நமது நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் ஒரு படைத்தலைவர் வேண்டும். அந்த படைத்தலைவர் மட்டும் இருந்தால் போதாது, படை வீரர்கள் வேண்டும். அதுவும் நமது எல்லையிலேயே அடுத்த நாட்டு மன்னர்களையோ அடுத்த நாட்டு வீரர்களையோ நமது எல்லைக்குள் நுழைய விடக்கூடாது என்பதற்காக எல்லையில் இருந்து காவல் செய்து கொண்டிருக்கிறார்களே, அப்பேற்பட்ட படை வீரர்களை பற்றி தாங்கள் கூறுகிறேன். நிச்சயமாக அதுவே எதுவும் பண்ணா தாங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட சித்தர்கள் 55 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பகுதியின் கப்பத்தை முறையாக செலுத்தி அன்பான ரசிவிட்டு செல்கிறாரா அல்லது அதில் குறை உண்டா? தாங்கள் என்னிடத்தில் ஒப்படைத்துள்ள 55 சிற்றரசர்களில் 54 சிற்றரசர்கள் மட்டும் முறையாக கப்பம் கட்டி வருகிறார்கள். ஆனால் மன்னர் பெருமானே, என்னை பொறுத்தவரை எதற்காக நீதிக்கு வாழ்ந்தேன், தர்மத்துக்கு வாழ்ந்தேன், அன்புக்கு வாழ்ந்தேன், அடிபணிந்து சென்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரை கொடுக்கின்ற வாழ்க்கையை எவ்வளவு காக்கவில்லையோ அவன் வாழ்க்கையிலே இறப்பதற்கு சமம். நான் கொடுத்த வாழ்க்கை மீறி இருக்கிறான் என்று சித்தரசன். ஏன் இதற்காக எனக்கு கப்பு கட்டவில்லை? எத்தனை ஆண்டு கப்பு கட்டவில்லை? என்ன காரணம்? 54 சிற்றரசர்கள் மட்டும் முறையாக கப்பப்பட்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு நாட்டு மன்னனுக்கு கப்பப்பட்டு செல்கிறது. அவர் யார் தெரியுமா? தாங்களிடத்திலே அந்த கட்டம் புகுந்து எனக்கு இந்த நாடு வேண்டும் என்று தாங்களிடத்திலே இந்த நாட்டை பரிமாணம் செய்து கொண்ட அந்த தூய்மைச்சலன் என்பவர்தான் தாங்களுக்கு 3 ஆண்டுகளாக கப்பப்பட செய்கிறார். நான் சென்று கேட்டதற்கு அவர் உரைத்த பதில் என்ன தெரியுமா? எதற்காக உனக்கு செலுத்த வேண்டும் அதை பற்றி கிறிஸ்து ஏன் செலுத்த வேண்டும் என்று இருமாப்புடன் பேசுகிறார். அப்படி இருமாப்புடன் பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இறப்பதற்கு சமம். அது இறப்பதற்கு சமம் பிறகு. ஆனால் அப்படி தாங்களையும் எதிர்க்க துணிந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன
காரணம்? அவருக்கு மிகுந்த பராஸ்தியில் சிறந்த வீரன் சத்தியவான் என்பவன் தனக்கு மகனாக பிறந்து விட்டான் என்ற ஒரு காரணத்தினால் தாங்களை எதிர்க்க துணிந்திருக்கிறார் அந்த சாலவாபுரி மன்னர். என்னை எதிர்த்தவன் பிறக்க போறதும் அல்ல, இனிமே வாழ்ந்து கொண்டிருப்போம் அல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? என்னை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு பெண் தன் வயிற்றிலே ஆண் குழந்தை என்று தெரிந்து இவனை எதிர்க்க வேண்டும் என்று அவன் நினைத்தால் என் கிடைக்கன் பார்வை பெற்றால் அந்த கருகலைந்து விடும். ஏன் தெரியுமா? கஜம் என்பது யானை, ஏது என்றால் சீரும் சின்னாகும். யானையின் பலமும் நாகத்தின் தோற்றம் கொண்டவன். என்னை எதிர்த்த கருவிலே உதிக்கின்றவன் தெரிகின்ற பொழுது பிறந்து வளர்ந்தவன் என்னை எதிர்த்திருப்பானா? என்னை எதிர்த்தால் எவனோடு உறவாடுகிறான் என்ற அர்த்தம். நிச்சயம் அதுதான். நிச்சயம் அதுதான். சத்தியம் அளிக்கிறான். இப்பொழுது மணிப்புறத்திற்கு சென்றிருக்கிறார். எதற்காக சென்றிருக்கிறான்? அவன் விருந்து உண்பதற்காக சென்றிருக்கிறார். 3 நாட்களுக்கு. இன்று சென்றால் நாளை விடுத்து நாளை மறுநாள் வருவார். இறுதியில் இருக்கிறது. நாளை இங்கே சென்றால் நாம் இப்பொழுது சென்றால் நிச்சயமாக நாட்டை கைப்பற்ற அந்த நாடு நம் கைக்கு வந்துவிடும். எப்படி சொல்ல வேண்டுமா? எப்படி? அந்த கொட்டை சுட்டி விட்டு வைத்து
செய்யக்கூடிய வீரசேனன் என்ற நாமத்தை நான் தெரிந்து கொண்டு இந்த நாட்டை நான் பரிமாணம் செய்து வருகிறேன். அப்படி என்றால் என்னுடைய நாட்டிலும் நாட்டில் வழிபடைக்கும் எந்த விதமான குறையில்லாத அளவிற்கு பொன்பொருள் தானங்கள் தருமணி செய்து கொண்டு என்னுடைய நாட்டையும் நாட்டில் வழிபாடுகளையும் மிக நீதி வருவாக கட்டி காத்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய மகன் சத்தியவான் வீரமிழவன் விவேகமிழவன் சகலான வல்லவன் ஆயப்படகளை அறுபதும் கட்டி தந்தவன் எனது அன்பு மகன் சத்தியவான். அப்படிதான் எனது அன்பு மகன் சத்தியவான் தற்போது என்னுடைய சாயமொழி நாட்டில் இல்லை. காரணம் இப்பொழுது மாமன் வீடாகி மணிப்பரம் இருந்திருக்கிறான். ஆகையினாலே இந்த நேரத்தில் அரசாங்கத்தை கவனிப்பது மன்னருடைய கடமை. அதற்குத்தான் சொன்னார்கள் மக்களுடைய தீர்ப்பிலே மகேஸ்வரனுடைய தீர்ப்பு. மக்கள் எவரையோ அதுதான் மன்னனுடைய வழி. அப்படி இருந்தால் என் மங்கை காப்பாற்றவன் சுவாமி என்பவனை அரசனுக்கு இருக்கின்றேன். அவன் வருவதற்கு உண்டாக நான் வணங்கக்கூடிய தெய்வத்தினை வழிபட்டு பிறகு ஆக வேண்டிய சட்டங்களை கவனிப்போம். தெய்வம் இருப்பது எங்கே அதை
நாளை கணக்குகளிலே பிணக்குகள் ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயப்பாடு வந்துவிட்டது. இருந்தால் இருக்கட்டும். அடே சுமாரி கொண்டு சொல்கிறீர்கள். எனது அன்புமன் சத்தியவான் அவனது மாமன் வீட்டை மணிப்புறம் சென்றிருக்கிறான். ஆகியாலே நீ யாருக்கும் தெரியாமல் சுரங்க பழக சென்று என் மகன் சத்தியவனை நான் அழைப்பதாக சீக்கிரம் அழைத்துவார். சீக்கிரம் அழைத்துவார். அதிவேகமாக படைகளை திரட்டி சாலவாவின் எல்லையை அடைந்து விட்டோம். படைகளை நிறுத்திவிடு. நாம் இருவரும் தனித்து சென்று அவள் கோட்டையிலே எனது சிங்கக்கொடி வளர்க்கவிட்டு நான் அமர்ந்திருக்கிறேன். ஆனால் இதுவரையில் தீவச்சவனை முன்னால் காணவில்லை. அவன் எங்கிருந்தாலும் இரும்பு புற்றுக்குள் இருந்தாலும் கட்டி எறும்பு புற்றுக்குள் இருந்தாலும் தேடி கொண்டு வந்து கட்டி இழுத்து வந்து என் காலடியில் போடுவாயா? இழுத்து வரட்டுமா அல்லது அழைத்து வரட்டுமா? நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த சாலவாவுரி மன்னருக்கு கணித தேசத்தின் அமைச்சரின் தாழ்ந்த வணக்கம். வாழ பல்லாண்டு நாங்கள் சித்தம். என்னையும் அறியாமல் என்னுடைய அருள்நிலையிலே இந்த இரண்டு வேளையிலே ஒருவன் இழுத்து வருகிறான் என்றால் அவனுக்கு தைரிய சாயகத்தில் இருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆனா மந்திரி என்று சொன்னீர்களே, தங்களுடைய நாடு தங்களுடைய நாமயம் கணித தேசம். அப்படியா? வீரகேசரி என்பது என்னது? ஓ, கணித தேசம். ஆமா. தங்களுடைய மந்திரி வீரகேசரி. என்னுடைய மந்திரி அல்ல, நான் தான் வீரகேசரி. மந்திரி. ஆமா. இருக்கட்டும். கணித தேசத்து மன்னனை பார்க்க வேண்டும். கணித தேசத்து மன்னன் தாங்களை சந்திப்பதற்காக வருகிறேன். அப்படியா? அப்படியே. நான் கொடுத்து விட்டதாக இருக்கிறேன். இதோ அழைத்து வருகிறேன். இதோ அழைத்து வருகிறேன். கணித தேசத்து மன்னன் வாருங்கள். சாலவர நாட்டாளர்கள் திருநச்சனர் பணிவான வணக்கம். வரவேற்பு. நான் அவை கூட்டினேன். என் அவையிலே என் அமைச்சரிடம் கேட்டேன். இறுதியோடு வாழ்வதோடும் எனக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தை சிற்றரசர்கள் ஆண்டுகள் தவறாமல் செலுத்தலை கேட்டேன். அப்பொழுது சபையிலே அமைச்சர் பெருமகனார், தாங்கள் 3 ஆண்டு காலம் எனக்கு தொகை செலுத்த மறுத்திருக்கிறேன். அதற்கு அவர் வந்து கேட்டதற்கு தரக்குறைவான வார்த்தையை உச்சரிக்கிறேன். அப்பொழுது யார் சொன்னேன், எனக்கு ஒரு உற்ற நண்பன் நான் பார்த்து கொடுக்கப்பட்ட நாடு என்னை எதிர்க்க மாட்டான், எதிர்த்து சொல்ல மாட்டான் என்றார். அப்பொழுதுதான் அமைச்சர் சொன்னார், தகாத வார்த்தையை தனித்த மூலம் பேசினார். சந்திக்க வந்தேன். நீ சிந்தித்திருப்பாய், கஜேந்திர மன்னன் யார் என்று. நீதி தவறாதவன், நள்ளிரவிலே வந்திருக்கிறார், திருடர்கள் நினைக்கலாம். அரசியல் தந்திரத்திலே நள்ளிரவில் சில காரியங்கள் செயலாக்கம் செய்யப்படுகிறது. உனக்கே நள்ளிரவில் நான் கொடுத்தேன் பட்டம். எல்லாம் அறிந்து கொண்டு இனியும் தவறான வார்த்தை இல்லாது தரத்தோடு ஏற்றுக்கொண்டு எனக்கு கப்பல் செலுத்த முடியுமா? முடியாதா? அரசன் என்ற ஆரம்பத்தாலும் மண் என்ற முறையாலும் அழைத்து வேண்டிய எண்ணெய் இந்த இருட்டு வேலையிலே வந்து எல்லோரும் ரயில்வே கப்பத்தை கட்டிவிட்டார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் ஏன் இருமாப்பு கொண்டிருக்கிறாய்? கப்பம் கட்ட முடியுமா முடியாது என்று இருமான வார்த்தைகளை கட்டிவிட்டது. புரிந்துவிட்டது. ஆனால் வந்தவர்களை மனிதர்களாக இருந்தாலும் சரி, மந்திரிகளாக இருந்தாலும் சரி, அரசர்களாக இருந்தாலும் சரி, பணிய வேண்டும். அந்த பணியினுடைய அணிப்பை கொண்டு காலத்தை அறியவழி வந்திருக்கார்கள். தங்களிடத்தை அணிவணிந்தேன். ஆனால் இப்பொழுது வந்துவிட்டது. என்ன நோக்கத்தோடு வந்துவிட்டீர்கள், எதற்காக வந்திருக்கிறேன் என்பது தங்களுடைய நாவினால் அறிந்துவிட்டேன். ஆனால் எதற்காக கட்ட வேண்டும் கப்பம்? ஏன் கட்ட வேண்டும் கப்பம்? எந்த முறைகளை கட்ட வேண்டும் கப்பம்? சுருக்கமாக சொல்றேன். அந்த ஒரு நேரத்தில் நான் என்னுடைய மனைவி பத்மாட்சி வந்து கலிங்க தேசத்து அண்ணா, கலிங்க தேசத்து அண்ணா, என் நாடு பஞ்சம் போய்விட்டது, பஞ்சத்தாலும் பசியாலும் பட்டியாலும் மக்களால் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையாலே இந்த நாட்டை எனக்கு மன்மகன் சூட்டில் என்று கேட்கும்போது தாங்கள் இறக்கம் கொண்டு பரிந்துரை செய்து அன்று இந்த நாட்டை எனக்கு மன்மகன் சூட்டினீர்கள். ஆனால் அன்று முதல் இன்று வரை 3 வருட காலமாக மானம் பொழிந்து பூமி விளைந்து மக்கள் எல்லாம் ஆண்டுகள் தோறும் ஆண்டுக்கு ஒரு முறை கலை விழா, திருவிழா, பெருவிழா கொண்டாடி சிறப்பான முறைகளை வாழ்ந்திருக்கின்ற நேரத்திலும் வாழ்கின்ற நேரத்திலும் இப்பொழுது இருக்கின்ற நேரத்திலும் தாங்கள் வந்து கேட்பதற்கு அருகதை வேண்டாமா? ஆன ஒன்று, என் மகன் சத்தியவன் இருக்கும் நேரத்தில் வந்திருந்தால் தக்க மரியாதை கிடைக்கும்.
சத்தியவானிங்க அவன் மாமன் வீடாக மலைப்புறம் சென்றிருக்கிறான். எதற்கு சென்றான்? விருந்துக்கு உபகரித்து சென்றிருக்கிறான். எத்தனை நாள்? 3 நாட்கள். என்று சென்றான்? நேற்று இன்றிருப்பான், அங்கு இருப்பான். நாளைக்கு வருவான். அவன் வரும்போது நீ இருக்க மாட்டேன். அப்படியா? ஏன் காரணம்? தர்மதான். தர்மத்தோடு சொன்ன ஏத்துக்கட. அப்பொழுது இந்த நாளை பரிமாணம் செய்து கொள்ளும் பொழுது தாங்கள் இவருக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்ற எண்ணம் தாங்களுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவருக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது அதாவது தும்பை விட்டு வாழை பிடிப்பது போல் இருக்கிறது எனக்கு. பசுவுக்கு புல்லை போடுவதும் நக்கலை போடுவதும் எதற்கு? அது பால் கொடுக்க வேண்டும் என்று வளர்த்துக் கொண்டு ரத்தத்தை வழங்காங்க. அது கண்டு ஈன்றது எதுக்கு? அது நமக்கெல்லாம் பால் கொடுப்பதற்காக. அது விட்ட பாலை நான் சாப்பிடல. அப்ப நீதி தரல. அப்ப இவனுக்கு யோசிக்காம கொடுத்தது அறிவிக்கா என்ன செய்திருக்க வேண்டும்? அப்பொழுது மகன் வீரனாக இல்லையா? அவர் எப்படி அவன் மகன் எப்பொழுது வீரனுக்கு குற்றம் அவர் வீரனை பற்றியோ சத்தியவனை பற்றியோ யோசிக்கவில்லை. இவனுக்கு தடை கொடுத்தேன். இவன் சத்தியவனை பற்றி பேசுகிறான். இவன் மகன் வேணாம். இருந்தாலும் காலம் அறிந்து கலிகேது நடப்பான். எனக்கு எப்ப கப்பம் கட்ட மறுத்தானோ மகன் சத்தியவனை நினைத்தானோ இவன் இருப்பதை விட இறப்பதை காலத்திருவது இதோ உலகில் வாழ வேண்டும், துன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும். எப்பொழுது இவனை நிறுத்தாலோ இன்று முதல் இவனுடைய இரு கண்களையும் சத்தியவனை பெற்றெடுத்தாலே தாய் பத்மாட்சி அவரையும் அழைத்து ஆரண்யத்திலே நடுக்காட்டிலே வைத்து இதோ இந்த வாள் கொண்டு இருவருடைய கண்களையும் பிடுங்கி என் கரத்திற்கு கொண்டு வாருங்கள். வேண்டாம், ஒன்று சொல்றேன். அந்த தேவைகளுக்கு 2 கண்கள் வந்தாலும் ஒரு மன்னருக்கு முக்கிய பிரதானமே கண்கள் தான். எனக்கு எந்த விதமான கண்கள் வேண்டுமானு கொடுத்து ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என் மனைவி பத்மாசி இருக்கிறாரே என் கொண்டாடி, அவ ஒண்ணும் தெரியாது. அவ ஒரு அப்பாவி. சொன்னது சொன்னதுதான். தலையை வெட்டினா வேற இருக்கும் முளைக்கும்டா. தலையை வெட்டினா வேற இருக்கும் முளைக்கும். வேரோடு அடிக்கிறது கொடுத்தா வேரோட கொடுப்பேன், அழைச்சா வேரோட இருப்பேன். என்னை எதிர்த்தா இதான் உடைய வாழ்க்கையின் ரகசிய தத்துவம். ஏற்றுக்கொள். அழைத்து அருமை அண்ணார் மாவடிக்கோட்டையை சேர்ந்த MK ரத்னப்பா அண்ணார் அவர்கள் அப்பா சித்தநாதன் அப்பா அவர்களுக்கு ரூபாய் 100, அருமை மாமா ST கணேசன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். என்னுடைய அருமை தம்பி மாவடிக்கோட்டை ரத்னப்பா அவர்கள் இந்த நாடக உலகத்தில் மிகப்பெரிய ஜாமராட்சி என்று சொல்லலாம். நல்ல உள்ளத்தோடு நிறைய காரியங்கள் செய்ய காத்திருக்கிறார். நிச்சயமாக நடக்கும். அவர் எடுத்துக்கொண்ட எந்த பணியும் இதுவரையில் அவர் தோற்றதல்ல, வெற்றிதான் கிடைத்தது. காரணம் அவருடைய உண்மை, உழைப்பு, உயர்வு. அப்பேற்பட்ட அன்பு தம்பி, ஒரு மனிதனுக்கு தலைக்கு ஆணவம் வரலாம், மனசுக்கு கௌரவம் வரலாம், அகோரம் வரலாம். எங்கே பயன்படுத்த வேண்டும்? தவறு செய்தாத மனிதன் நாட்டில் இல்லை. ஆனால் தவறை தெரிந்து நாம் ஒருவருக்கு நன்மை சொல்லுகின்ற பொழுது அந்த நன்மை நாம் செய்திருந்த அடுத்த நன்மை செய்யும். தான் கற்றதை எல்லோரும் கற்றுக்கொண்டு உலகில் வாழ வேண்டும் என்று தன்னுடைய உள்ளன்போடு இந்த நாடக உலகத்தில் பவனி வரக்கூடிய அன்பு தம்பி MK ரத்னப்பா அவர்கள் இந்த விழாவின் தலைவரும். எனக்கு அவர் படித்தது இந்த வேளையில் எந்த நாடகம் நடந்தாலும் நீங்கள் நினைக்க வேண்டும்ட்டார்கள். அன்று சொன்னேன், இன்று சொன்னேன், என்றும் என் உயிர் உள்ளவரை இந்த வேலையை வைத்துக் கொண்டே இருப்பேன் என்று எனக்கு அன்பு தம்பி ரத்னப்பா குடும்பத்தாருக்கும் இங்கே நாடகத்தை கண்ட அன்பு